பங்கு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி தேவை. அதை எண்ணினார்கள் அம்மா. அந்த எண்ணப்படி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய கல்லூரிகள் அம்மா இருக்கிற காலத்தில் தொடங்கப்பட்டான். இன்னைக்கு 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை அதிமுக அரசாங்கம் அம்மா அவர்கள் முதலமைச்சராக அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இந்த ஆட்சி நடத்தப்பட்டது. அம்மா வழியிலே அம்மா பாதையிலே அதிமுக அரசு நடைபெற்றது. அந்த காலகட்டம் 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை தமிழகத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 67 கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். அதோட 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை ஆராய்ச்சி நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 14 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அதெல்லாம் திருப்பூர்ல ஒன்று கொடுத்தோம், மாவட்டத்தில் திருப்பூர்ல கொடுத்தோம். இப்படி ஒரே ஆண்டில் 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட 6 மாநில அரசாங்கத்தால் கொண்டாங்க. நாங்க இப்படி அதிமுக ஆட்சி 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 52 மாசம் ஆயிடுச்சு. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்களா? திறமை வேணும். திறமையான அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மை கிடைக்காது. இந்த தமிழகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான திட்டங்கள் இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவி இன்னைக்கு குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கிறோம். இது அதிமுக ஆட்சியில இதை நிறைவேற்றப்பட்டோம். இன்னைக்கு 2011 2021 வரை நீங்க எண்ணி பாருங்க. 2011 அம்மா ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கிற போது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. இன்னைக்கு கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி அதிகமான கல்லூரி திறந்தது. 10 ஆண்டுல 2019-20 100க்கு 54 பேர் பட்டப்படி படிச்சது. 100க்கு 54 பேர். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்காக சொல்லிட்டு ஒரு மாநில அரசாங்கம் எப்படி செயல்படும், ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்பட்டது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அது மட்டும் இல்லைங்க, தேசிய அளவில் அதிமுக ஆட்சியில துறை வாரியா நாங்க விருது பெற்றோம். உள்ளாட்சி துறையில திறமையா செயல்பட்டு 140 தேசிய விருதுகளை பெற்றோம். 140 தேசிய. இன்றைக்கு ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகிற பொழுது அந்த பரீட்சையில என்ன மார்க் வாங்குறா அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு ரேங்க் கிடைக்கும். அதே போல ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்று நாங்கள் திறமையான அரசாங்கத்தை நிரூபித்து காட்டுகிறோம். போக்குவரத்து துறையில தேசிய விருது, மின்சாரத்துறையில தேசிய விருது, கூட்டுறவுத்துறையில தேசிய விருது, சமநலத்துறையில தேசிய விருது, உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து இந்திய அளவில் முதலிடம் விஸ்வகர்மான விருது பெற்றோம். அது மட்டுமல்ல, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதை பெற்ற அதிமுக அரசாங்கம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு மருத்துவத்துறை சிறந்து விளங்கியது அதிமுக ஆட்சியில. திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு தொழிலாளி நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி என்னை சந்தித்து 2 கையும் இல்லாத வந்தார். 2 கையும் கிடையாது அவருக்கு, பேசுறது 2 கையும் இல்லாம என்னை சந்திச்சார். கோரிக்கை மனு கொடுத்தா. இந்த கோரிக்கை மனுல படிச்சு பார்த்தேன். எனக்கு 2 கையும் பொறுத்து வேண்டாம். ஏப்பா 2 கையும் பண்ணி எப்படி பொறுத்து வரணும்? இதுல நான் மருத்துவரை கேட்டேன். முதலமைச்சர் நினைத்தனா, முதலமைச்சர் நினைத்தா 2 கை எனக்கு கிடைக்கணும். நான் உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து அதுக்கு ஒரு குழு போடுங்க, மருத்துவ குழு, இவரை பரிசோதனை பண்ணுங்க, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் செயல்படுத்தலாம்னு. அதே மாதிரி குழு போட்டாங்க. அவங்களை பரிசோதனை பண்ணாங்க. இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வச்சு இணைக்கப்பட்டு இன்னைக்கு அருமையா வாழ்ந்துட்டார்.
இன்னைக்கு அவர் திருமணமாகி 2 குழந்தையோடு இருக்காங்க. இது இந்திய அளவில் ஒரு அரசு பொது மருத்துவமனையில இப்படி அறுவை சிகிச்சை செய்து கையை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் இருக்கும்போது நாராயணசாமி வந்து என்னோட கை பிடிக்க பார்த்தார். நான் சொன்னேன், எல்லாம் வெயிட் தூக்க முடியுமா? கொடுங்க, 5 கிலோ வெயிட் தூக்கி பார்த்தேன். பணத்தெல்லாம் போட்டு கொடுத்தேன். 5 கிலோ வெயிட் தூக்கணும், நத்து விளையாடுங்க. இப்படி மக்களுக்கு சேவை செய்வதிலே முதன்மை அரசாங்கம் அதிமுக. இப்போ திமுக ஆட்சியில கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டுதா உயிரோட போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. காலில் அடிபட்டு அங்க சரியா ட்ரீட்மெண்ட் இல்லாம வரும்போது இறந்து வராங்க, இறந்து வெளியே. திமுக ஆட்சியில காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா உயிரோட வராங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கடலூர்ல ஒருவருக்கு சளி தொந்தரவு. அந்த சளி தொந்தரவை அங்க இருக்கிற மருத்துவருக்கு போய் காண்பிக்க போறாங்க. அங்க சளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாய்க்கடி குச்சி சொல்றாங்க. எவ்வளவு மோசம் விளையாட்டு சொல்றாங்க. ஒரு நிர்வாகம் என்பது சரியா இருக்க வேணும். இன்னைக்கு ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. ஏழை மக்கள் தான் பெரும்பாலும் அரசு பொது மருத்துவமனை நாடி தங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டா அரசு மருத்துவமனை சிகிச்சை போறாங்க. ஆனா இந்த ஆட்சி உதவியே மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, நிறைய இடத்துல டாக்டரே கிடையாது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது 35,000 பேர் மருத்துவர் செவிலியர் மருத்துவ உதவியாளர்கள் 35,000 பேர் நியமிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை வழங்கும் ஏழைகளுக்கு. ஆனால் திமுக ஆட்சி அப்படி அல்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த மருத்துவத்துறை சிறப்பாக சேர்ந்தோம். உலக வங்கி திட்டத்தின் நிறைய நிதி வாங்கி இன்னும் பல மருத்துவமனை எல்லாம் விரிவுபடுத்தணும். அது மட்டுமல்ல, கேன்சர் அதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் 10 அரசு மருத்துவமனையில அந்த கேன்சர் உண்டான பேசுறதுக்கு நோயாளிக்கு அதை கண்டறிந்து குணப்படுத்திக்கிறாங்க. 20 கோடி, ஒவ்வொரு 20 கோடி. இத ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதே போல விவசாயிகள் இருந்த பகுதி, இந்த விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டுவதற்காக விவசாயிகள் பாதிக்கப்படுகிற பொழுதுதான் அதிமுக ஆட்சியில உதவி செய்து கொடுக்க இருந்தவன் கையோடு அந்த இடுக்கட் கடைகளான நீராராய்ச்சி கொண்டு மனம் பிறந்த அனைவருக்கு இடுப்புல வேசி அறிந்த பொழுது இப்படி தானா வந்து கை செய்கிறோம். அதே போல விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில தானாக உதவி செய்யும். விவசாயிகள் 5 ஆண்டுல 2 முறை விவசாயி வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். அது மட்டுமல்ல, நீர் வேணும். நமக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வேணும். அதுக்கு நீர் வேளாண்மை திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சர்வே பண்ணி எங்கெல்லாம் மழை நீர் வீணாக போய் கடலில் கிடைக்கிறதோ அந்த நீரை நாம் சேமித்து நம்முடைய மக்களுக்கு நிலத்தடி நீர் உயர்த்தி தேவையான நீர் கொடுப்பதற்காக குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்தோம். ஏரி குளம் குண்டை எல்லாம் தூர்வாரி நிலத்தடி நீரை உயர்த்தி குடிமருக்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு அவருடைய பம்பு செட்டு 24 மணி நேரம் 9 நிமிஷம் வேணும். இந்த இடத்துல உடுமலைப்பேட்டை பகுதியில் தான் சட்டமன்றம் அறிவிப்பு கொடுத்தேன். விவசாயிகளுக்கு 1/4/2021 முதல் 3 நிமிஷம் வழங்கப்படும் அறிவிப்பு இந்த தொகுதியில் கொடுத்தேன். விவசாயி எந்த நேரத்துக்கு போனாலும் அவருக்கு பம்பு செட்டை இயக்கலாம். விவசாயிகளுக்கு அது தேவை. ஏனென்றால் இரவுல போய் மின் மோட்டார் இயக்கி தண்ணீர் பாய்ச்ச முடியாது. அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அதிமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது இங்க இருக்கின்ற நம்முடைய அப்பொழுது அமைச்சராக இருக்காங்க, நம்முடைய கோரிக்கை ஏற்று விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று 9 மின்சாரத்தை விவசாயிகள். அதேபோல தென்னை விவசாயிகள் வாடல் நோய், அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறீங்க. அதையும் அதிமுக ஆட்சியாளர்களே அதுக்கு ஆராய்ச்சி செய்து சரியான பூச்சிக்கொல்லி மருந்தை கண்டுபிடித்து நம்ம
வாடகை நோயை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வாடகை நோய் வருகிற பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் வந்து நிதி பெற்றோம். முதல் கட்டமாக 20 கோடி பெற்று விவசாயிகளுக்கு நன்மைக்காக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல ஆணைமலை நல்லாறு திட்டம் நீண்ட காலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை அதிமுக அரசு இருந்தபோது நானும் அனுச்சவர் வேலுவர்களும் சேராமர்களும் சகோதரர் தேசிய கருப்பணர்களும் நேரடியாக கேரளா சென்று அங்க இருக்கிற முதலமைச்சர் சந்தித்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை நம்முடைய விவசாயிகளுடைய கோரிக்கை எடுத்து வச்சோம். அவர்களும் அதை பரிசீலிக்க சொன்னாங்க. இன்றைக்கு 2 அரசாங்கமும் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு 2 அரசாங்கத்தின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. அதன் மூலமாக அவர் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் நாம் இதை செயல்படுத்தலாம் என்று தெரிவித்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சி தலைவர்கள் கைவிட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆணைமலை எல்லார் திட்டத்தை கொள்வதற்கான நடவடிக்கை அதிமுக அரசு. இதேபோல திருமண உதவி திட்டம் 27,50,000 நாளைக்கு தங்கனி 80,000 ஒரு போகும். அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகிற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் நாளைக்கு தங்க உடைக்கிற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி 12 லட்சத்து மக்களுக்கு 12 லட்சம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் நிதி கொடுக்கப்பட்டது. நாளைக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி முழுவதுடன் நாளைக்கு தங்க திட்டம் திருமண திட்டம் தொடரும். அதோட அந்த நம்முடைய திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு 10 சேலை வழங்கப்படும். மணப்பெண்ணுக்கு 10 வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகிற பொழுது அம்மாவுடைய அரசாணையுடன் நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும். தீபாவளி அதே போல ஏழை மக்கள் இருந்த பகுதி விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் கூரை வீட்டில் வசிக்கிறாங்க. வீட்டு மனையே இல்லாம வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் அதிமுக அரசாங்கம் வீட்டு இடத்தை வழங்கி பாராட்டு மதிப்புள்ள காங்கிரஸ் கட்டி கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதி நீங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. தமிழகத்தில் 41% சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டாங்க. அந்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்று அதை நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடங்களை கொண்டு வந்து சட்டமைக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்று 2,818 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அந்த இடஒதுக்கீட்டு இடம் கிடைச்சது. அத்தனை பேர் ஏழை மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியும். என்னுடைய கவனத்தை கொண்டவுடன் அந்த இடஒதுக்கீட்டை தேர்வு செய்தவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்லி உத்தரவு போட்டு ₹1 செலவாகாம அரசாங்கமே அந்த உள்ளொதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்து கொண்டு மருத்துவ கல்வி கட்டணத்தை கட்டி இன்றைக்கு அவர் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்கள் பட்டம் நிறைய பேருக்கு 1000 லட்சக்கணக்கான பேருக்கு பட்டம் கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை 110 சட்டமன்றத்தில் அறிவிச்ச 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கிறது அறிவிச்சு 90% நிறைவேற்றோம். அம்மா இருக்கும் போதே ₹500 முதியோர் உதவித்தொகை ₹1000 உயர்த்தி கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிஞர் 530 அறிவிப்பு அளித்தாங்க. அது ஒரு முக்கியமான அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? அதுக்கு பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் சப்பா உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஏழை தொழிலாளிக்கு சம்பளம் கூட முறையாக கொடுக்கல. அதிமுக கட்சி தான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு
அங்கே நிலுவைத் தொகையை அவர் வழங்க வேண்டும். அத்தனை பேரும் பணிபுரிகின்ற 104 வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை தொழிலாளிகள் என்று அழுத்தம் கொடுத்து முதல் கட்டமா 2999 கோடி அந்த 104 வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு பணத்தை நிதியை பெற்று தந்த கட்சி அதிமுக. அதே போல அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு வேலை முடிந்து வீடு திரும்பும். அவர்களுக்கு அம்மாவுடன் அதிமுக ஆட்சி அமைந்த உடனே அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுத்தாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அதை செயல்படுத்தியது. பாரத பிரதமரை நேரடியாக சென்னைக்கு அழைத்து முதல் அம்மா இருசக்கர வாகன நிகழ்ச்சியை தொடங்கி வச்சோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம். மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு இருசக்கர வாகனம் 27,000 ரூபாய். இப்படி அதிமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு என்பதை நேரத்தில் தெரிவித்து இதே போல மின்கட்டணம் 67%. இன்னைக்கு கரண்ட் சார்ஜ் 67%. இன்னைக்கு கரண்ட தொட்டா சேகரிக்கணும். கரண்ட் பில் கேட்டாலே சேகரிக்கிறது தீர்வு. உண்மைதானே? கணக்கெல்லாம் பீக்கம் பதிலா இதுக்கெல்லாம் பீக்கவே டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அதோட இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில அவர் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில நகராட்சியில் 1000 வரினா இப்ப 2000 வரி. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில கடைக்கு